ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இணைய பதிவில் பழைய சினிமா வர்சஸ் இப்போதைய சினிமா எது உண்மையான சினிமான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அப்பா காலத்தில் வந்த சினிமா ஒரு மாதிரி, இப்போ வருகின்ற சினிமா வேற ஒரு ஃபீல். ஆனால் ஒரு கேள்வி, எதுதான் ரியல் சினிமா? ஒரு காலத்தில் ஒரு கதையை கொண்டே ஒரு படம், அதில் நம்ம அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா கூட அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு தேட்டரில் இருந்து வெளியே வருவாங்க. கமலஹாசன், சிவாஜி, ரஜினி, மௌனராகும் மாதிரி டைம்லெஸ் கிளாசிக்ஸ். அந்த காலத்துல லாஜிக், எமோஷன், சிம்பிளிசிட்டி இதெல்லாம் ஒரு ஃப்ரேம்ல வந்துடும். ஒரு பாட்டி அழுதா நம்ம கூடையே நனைஞ்சிருவோம். நடிகன் ஒரு லுக் கொடுத்தா அதை ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது. ஸ்கிரீன்ல யாரும் ஃபாஸ்ட் எடிட்டோ விஎஃப்எக்ஸோ இல்லாம பியூரா மேஜிக் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போதைய சினிமாவை பாத்தீங்கன்னா மாடர்ன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டையும் கண்ணுக்கு ஃபீஸ்ட் ஆக்கும் மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த கோல்டன் ஸ்லோ ஸ்டோரி டெல்லிங் கிடையாது. இன்னைக்கு ஆடியன்ஸ் இம்பேஷண்டா இருக்காங்க. ஒரு ஃப்ரேம்லயே கலர் கரெக்ஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், 4K எஃபெக்ட் இருக்கும். நம்ம விஜய், அஜித், தனுஷ், சிவகார்த்திகேயன், விக்ரம் இவர்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எவ்வளவு மாசா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். கார்த்திக் சுப்புராஜ், லோகேஷ் கனகராஜ், பா ரஞ்சித் இப்படி யங் டைரக்டர்ஸ் வந்து வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியில படங்களை எடுத்திருக்காங்க. அதாவது சினிமா எவால்வ் ஆச்சு. பழைய சினிமால இருந்தவை இப்ப இல்லையா? அன்பு, மரியாதை, பழக்க வழக்கங்கள், குடும்பம் எல்லாம் பேஸா இருந்துச்சு. ஒரு காதல் காட்சியில கூட ஒரு அழகான அமைதி இருந்துச்சு. இப்ப காதல் வந்தா பெப்பி சாங், ஃபாஸ்ட் கேமரா, ஒன் நைட் லவ் இருக்கு. அதாவது எமோஷனுக்கு பதிலா என்டர்டைன்மெண்ட் டாமினேட் பண்ணுது. இப்ப வந்த நல்ல படங்கள் இருக்கா இல்லையான்னு பார்த்தா 96 படத்துல விஜய் சேதுபதி, த்ரிஷா பியூர் எமோஷன் காட்டியிருப்பாங்க. சூப்பர் டீலக்ஸ் படத்துல போல்டு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். ஜெய்பீம் படத்துல ரா ரியாலிட்டி இருக்கும். கர்ணன், கைதி, விடுதலை படத்துல மாஸ் பிளஸ் மெசேஜ் காம்போ இருக்கும். இப்பவும் கூட டைரக்டர்ஸ்ல பேஷன் இருக்கு. ஆனா ஆடியன்ஸ் டேஸ்ட் வேற லெவலா போயிடுச்சு. ஆடியன்ஸ் தான் முடிவு செய்யறாங்க. அந்த கால சினிமா விழிகளா இருந்தா இப்ப சினிமா விஷுவல்ஸா மாறிடுச்சு. நம்ம மக்களே ஒரு செகண்ட் ஸ்க்ரோல் பண்றதுக்கு பழகிட்டாங்கன்னா டைரக்டர்ஸும் அதுக்கு ட்ரெய்லர் மேட் ஸ்கிரிப்ட் தரணும். அந்த கேள்விக்கு விடை என்ன? எது உண்மையான சினிமா அப்படின்னு பார்த்தா, எது நம்ம மனசு தொடுதோ அதுதான் உண்மையான சினிமா. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம்ல நம்ம கண்ணு நனைய வேண்டாமா? ஒரு ஹை ஆக்டைன் கிளைமேக்ஸ்ல கூஸ் பம்ப்ஸ் வர வேண்டாமா? இரண்டு பேரும் சினிமா தான். பழைய சினிமா நம்ம வீட்டு தாத்தா மாதிரி மனச தொட்டு போவாங்க. இப்பத்திய சினிமா மாடர்ன் யங்ஸ்டர் மாதிரி பேசாம ஒர்க் பண்ணுவாங்க. இரண்டும் வாழணும், இரண்டும் வாழ வைக்கும். அந்த பாசமும் பிசாசும் சேர்ந்தாதான் உண்மையான தமிழ் சினிமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பழைய சினிமா சோல்ஃபுல்லா இல்ல கரண்ட் சினிமா தான் கிளாஸா மாசான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.